இவ்வளவு நாள் உனக்கு சுதந்திரம் கொடுத்தானே இருந்தேன். உன்னை ஏதாவது போக வேண்டாம்னு தடுத்துருக்கோமா? நீ போக வேண்டாம்னு சொன்னா போகாத. புரிஞ்சுட்டு பேசாம வீட்டுல இருக்கு. போ, உள்ள போ. இல்லப்பா, நீங்க காரணம் சொல்லாம போகாதேன்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. அதனால நான் இப்ப போயே ஆகணும். சொல்லிட்டே இருக்க. என்ன நீ போக கூடாதுன்னா போக கூடாது. ஏண்டி, உங்க அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாரு, என்ன ஆகுமோன்னு பயந்து போய் கிடக்குறோம். சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? உங்களுக்கு தைரியம் இல்ல, தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏய், சொல்ல சொல்ல கேட்காம என்ன நீ? வீட்ல இருந்தா வீட்ல இரு. போவல போ. போவலங்கறல போ. ஏன்பா கத்துறீங்க? ஏய், அம்மா இருக்காங்கல்ல, உங்க அதிகாரத்தை அங்க பண்ணுங்க. நான் போக தான் போறேன். என்ன நீ எப்படி போவ? எப்படி போவ நீ? போ, போவலங்கறல. நான் கிளம்பிட்டேன்ல, போனா என்ன பண்ணுவீங்க? ஓய் அரஞ்சனா உன்னை. போக கூடாது. அப்பா கிட்ட என்னடி இது மரியாதை இல்லாம? சொல்ல சொல்லி என்னடி தப்பு? மரியாதை பத்தி பேச. ரொம்ப பிள்ளையாச்சு செல்ல கொடுத்து வளர்த்த பாரு, அது தப்பு. உன்னை போட்டு ரூம்ல அடைச்சா என்னடி பண்ணுவ? எப்படி போறேன்னு பாக்குறேனா? அப்பா, தயவு செஞ்சு கதவு திறங்கப்பா, கதவு திறங்கப்பா. அப்பா, புருஷனை பொண்டாட்டி ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் போட்டுடுறது. நான் என்ன ஆடா மாடா? அப்பா, கதவு திறங்கப்பா. உள்ள இருந்து கத்தி தோல. எப்படி போறேன்னு பாக்குறேனா? அப்பா, கதவு திறங்கப்பா. அப்பா, நீ சொல் பேச்சு கேட்கலன்னா இதுதான் நடக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அப்பா, கதவு திறங்கப்பா ப்ளீஸ் பா. உள்ள வச்சு போட்டாதீங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா, கத்தி தோல. அவள் கத்தலாம் கத்திட்டு போறான். என்ன போ நீ போ. அப்பா, கதவு திறங்க. என்னங்க, பெத்த பொண்ணை இப்படி பூட்டி வைக்கிறது சங்கடமா இருக்குங்க. எனக்கும் தான் சங்கடமா இருக்கு. பாவம் பார்த்தா அவன் பொண்ணு நமக்கு எல்லாம் போயிருவாடி. இன்னைக்கு ஒரு ராத்திரி பல்ல கடிச்சிட்டு இருப்போம். எல்லாம் சரியா போ. அப்பா, 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 கதவு திறங்கப்பா. அப்பா, நான் போய் ஆகணும்ப்பா. அப்பா, அப்பா, கதவு திறங்க. அப்பா, நான் போய் ஆகணும்ப்பா. அப்பா, மார்த்தாண்டன், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும். அந்த நீலவேணி உங்க வாரிசுகளை தேடி கடல் கடந்து போயிருக்கா. அத கேள்விப்பட்டு பயந்து போய் வந்திருக்க. இருக்காதா பின்ன? எங்க 5 பசங்களும் மயிர் இலையில உயிர் தப்பியிருக்காங்க. அவங்களுக்கு இங்க இருந்த ஆபத்து அங்க இருக்கட்டுமே நாங்க அனுப்பி வச்சோம். அங்கேயும் அவ போயிருக்கா. அவ தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த பிசாசுகிட்ட இருந்து எங்களுக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? சீக்கிரமே கிடைக்கும். எப்போ? நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த தீர்த்தத்தை குடிக்க ஒரு ஜீவன் இந்நேரம் வந்திருக்கணும். அது நடந்ததுதான் மார்த்தாண்டன் பெரும் சக்தியா மாறி இந்நேரம் தீய சக்திகளை அழிச்சிருப்பான். அது ஏன் நடக்கல? அது நடத்துறதே நீதானே. அதுல என்ன சிக்கல் உனக்கு? அதுல பெரும் சிக்கல் இருக்கு. நல்லது நடக்க விடாம இந்த மார்த்தாண்டத்துக்கு எதிராக அங்க ஒரு சதி நடக்குது. சதியா?
எங்க யார் அதை பண்றாங்க? எனக்கு சக்தி கிடைச்சா யாருக்கு ஆபத்து? அந்த பிசாசு நீலவேணிக்கு. அவதான் சதி பண்றா. இந்த தீர்த்தத்தை குடிக்க வேண்டிய ஜீவனை வரவிடாம அவ தடுக்கிறா. அந்த ஜீவன் வரணும், இந்த தீர்த்தத்தை குடிக்கணும். அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும். ஆனா அதுலதான் சிக்கல் இருக்கு. நீலவேணி வரப்போற ஆளை தடுக்கிறான்னா நாம நினைச்சது நடக்காது. அப்ப இந்த முறை நமக்கு தோல்விதானா? இத தோல்வியா நினைக்காத, தோல்வியை நாம வெற்றியாக்கணும். எப்படி எப்படி இதை வெற்றியாக்குறது? சம்பந்தப்பட்ட ஆளு இந்த தீர்த்தத்தை அஷ்டமிக்குள்ள குடிச்சாகணுமே. ஆமா, அஷ்டமிதான் கணக்கு. இந்த தீர்த்தத்தை அந்த ஜீவன் இங்க வந்தாலும் குடிக்கலாம், பதிலுக்கு இந்த தீர்த்தம் அங்க போனாலும் குடிக்கலாம். மொத்தத்துல குடிக்கணுங்கிறது தான் கணக்கு.